இதில் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பிசுறு இல்லாமல், ஏன்னா ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா கையோடு நம்ம ஓவர்லாக் போடலாம். சப்போஸ் இதில் இல்லை அப்படின்னா இதை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு நம்ம ஒரு ப்ளவுஸ் எப்படி போடுவோமோ அதே மாதிரி பொசிஷனில் வச்சு ஏற்கனவே நம்ம போட்டிருக்க அதே தையலில், ஏற்கனவே போட்டிருக்க தையல் எது அப்படின்னா நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணனது, அதே தையலில் ஒரு தையல் மெயின் பக்கமாகவே வச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை படிமான தையல் போட்டுட்டு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இது படிமான தையல் போட்டுட்டோம் அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் ஆயிரும். இது ஷோல்டர் பக்கம் வந்து குத்தாது, ஏன்னா இது ஜரி இருக்கிறனால. நீங்கள் ஓவர்லாக்கே போட்டிங்க அப்படின்னாலுமே அதில் பிசுறு வெளியில் வந்து நீட்டி அது மேலே குத்துற மாதிரி இருக்கும். அப்போ இது மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மேலே அந்த ஜரியோட இது வந்து குத்தாது. அதனால் நீங்கள் நார்மலாகவே இந்த ஜாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பிசுறு வர கிளாத்துக்கெல்லாம். ஏன்னா நிறைய மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரில் இந்த ஆர்ம் ஹோல் பக்கம் இதெல்லாம் தான் அந்த பிரிஞ்சு வரும். அதனால் மேக்ஸிமம் ஷோல்டருக்கு இந்த தையல் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி சைடுக்கு இந்த தையல் யூஸ் பண்ணலாம் குத்தாமல் இருக்கணும் அப்படின்னா. ஆனால் ஆர்ம் ஹோலுக்கு ஓவர்லாக் தான் போட்டாகணும், அதுக்கு வேறு வழி இல்லை. இப்போ மேலே 1/2 இன்ச்சு கணக்கு மேலே கொஞ்சம் பிடிச்சிட்டோம். அப்போ இங்கே ஷோல்டர் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். பிசுறு வர்றது அந்த இதெல்லாமே அப்பப்போ நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறது கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க. அந்த உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்டிச் போடும்போது ஈவனாக வரணும். 2 நாச்சையும் மேட்ச் பண்ணி கீழே வைக்கும்போது கரெக்டாக நமக்கு வரணும். இப்போ இதில் வந்து கழுத்து பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் சைடு ஃபோல்டு பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் அப்படியே வச்சு கூட அதுக்கப்புறம் போடுற படிமான தையல் அப்போ ஃபோல்டு பண்ணிக்கலாம். அந்த ஜாயிண்ட் வந்து மேல் பக்கம் வரணும். கரெக்டாக 1/4 இன்ச்சு அப்படிங்கும்போது அந்த 1/4 இன்ச்சில் அப்படியே நேராக நீங்கள் தையல் கொண்டு போங்க. எங்கேயும் அதிகமாகவோ குறைச்சோ பண்ணிட வேண்டாம். அப்படி பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து லைன் மாறும், ஒரு இடத்துல அகலமாகவும் ஒரு இடத்துல வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக அந்த 1/4 இன்ச் அப்படின்னா அதே அளவுக்கு நீங்கள் அப்படியே ஸ்டிச் போடுங்க. இது நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நகத்தில் நல்லாவே அழுத்தி ப்ரெஸ் பண்ணலாம். அது வந்து மேலே இருக்க லைனிங் கிளாத்தில் தான், கீழே இருக்க கிளாத்தில் இல்லை. ஏன்னா அந்த துணி வந்து மடங்காமல் தையல் போட்டிங்கன்னா தான் எம்மிங் பண்ணும்போது அந்த லைனிங் கிளாத் வெளியில் நீட்டிட்டு வராமல் இருக்கும். இதை ஃபோல்டு பண்ணி அப்படியே மடித்து எவ்வளோ அகலத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மேலே தையல் போட்டுக்கலாம்.
ஒரே அளவாக ஃபோல்டு பண்ணி மேலே வந்து இதுவும் படிமான தையல் தான். ஏன்னா எல்லா பீஸுமே அவுட்டரில் தள்ளி விட்டுட்டு துணி மடித்து ஃப்ரீயாக ஹெம் பண்ணும் அப்படிங்கிறக்காக, அது படிமானமாக இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம போடுறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் எல்லாமே நம்ம தையல் போடுற பக்கம் தள்ளி விட்டுட்டு அதை அப்படியே கவர் பண்ணி ரோல் பண்ணி தான் நம்ம இந்த தையல் போடுறோம். எட்ஜை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி அப்படியே தையல் போட்டுட்டு பின்னாடி இருக்க பிசுறு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள். மெயின் கிளாத்தில் சிசர் பற்றாமல் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஒரு சிலர் பீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி பிடிச்சி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக கொஞ்சம் அதிகமாக விட்டு கூட கட் பண்ணுவாங்க. ஏன்னா இது கட்டிங் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா பிடிச்சி கட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த நம்ம கழுத்து பீஸு வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாகவே வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சி கட் பண்ணலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது துணி நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதை மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப எட்ஜில் பிடிச்சி கட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் துணி நிறையா விட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு 2.25 இன்ச் அகலத்துக்கு துணியை நீங்கள் எடுத்து கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்படி மடித்து நம்ம அதை ஹெம் பண்ணலாம். அது மடிக்கும்போது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பயாஸ் பீஸ், அதாவது கிராஸ் பீஸ் கொடுக்குறோம். இப்போ வி பட்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுங்கள். ஏழு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். பின்னாடி ஒரு 7.25 பக்கம் வச்சுருக்கேன். அது இடுப்பு சுற்றளவு எப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸ்லீவும் அதே மாதிரி தான். மெயின் ஆம் ஹோல்லையும் நாச்சஸ் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸ்லீவ் ஆம் ஹோல்லையும் பாடி ஆம் ஹோல்லையும் நாச் இருக்குது, ஸ்லீவ் ஆம் ஹோல்லையும் இருக்குது. தையல் ஏதாவது இறுக்கி பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுருங்க. ஏன்னா ஆம் ஹோல் வந்து கரெக்டான அந்த பொசிஷனில் இருந்தால் தான், இல்லாட்டினா சுருக்கம் வரும், இல்லாட்டினா துணி ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் நீங்கள் தையல் போடும்போது ஏதாவது துணி இறுக்கி தையல் சுருக்கம் இருந்துச்சுன்னா அதை தையலை வந்து இழுத்து விட்டுருங்க. கரெக்டான அந்த இதில் இருந்து வி ஷேப்பில், அதாவது நாச்சில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டரில் இருந்து கரெக்டாக 1/2 இன்ச்சு குறைச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. 1/2 இன்ச்சு அப்படின்னா அந்த இடத்துல 1/2 இன்ச்சு அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போங்க. இதுவும் நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு கப் ஷேப் எப்படி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி இழுத்து கொடுத்து கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சோமோ அதே மாதிரி தான் ஆம் ஹோலும். அந்த வளைவான பகுதிகளெல்லாம் தைக்கும்போது மட்டும் சுருக்கம் வராமல் துணி உள்ளே லாக் ஆகாமல் கரெக்டாக பார்த்து நம்ம தையல் போடணும். இதுவுமே நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கலாம். துணி வந்து நகத்தில் வந்து ரொம்ப இதாகாமல் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஷோல்டர் பகுதியில் மட்டும் கொஞ்சம், ஏன்னா அது போடும்போது அந்த ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டாக வரும். இருந்தாலும் அந்த இடத்த வந்து நம்ம நல்லா நகத்தில் அழுத்தி விட்டுக்கலாம். நகத்தில் அழுத்தி விடும்போது தான் அந்த ப்ளவுஸினுடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு தெரியும். இது அதே மாதிரி தான். நூலை தையல் இறுக்கி பிடிச்சிருக்க இடத்துல கொஞ்சம் அந்த வளைவில் மட்டும்தான் அப்படி இருக்கும். அதை வந்து நீங்கள் உடச்சி விட்டுருங்க. ரொம்ப இழுக்க வேண்டாம், சும்மா லைட்டாக உடச்சிங்கனாவே தெரியும். கரெக்டாக சென்டரில் இருந்து நம்ம தைக்கிற மாதிரியான இதை விட்டு பார்த்துட்டு அதில் அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஆம் ஹோல் வந்து கரெக்டான கட்டிங் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 நாச்சஸுமே கரெக்டாக மேட்சாக தான் வரும். முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
அதே மாதிரி ஸ்லீவில் நம்ம போட்டிருக்க நாச் வந்து எதுலேயுமே மேட்ச் பண்ண தேவையில்லை. அது வந்து நம்ம ஒரு அடையாளத்துக்காக, அதாவது முன்கை அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம அதை போட்டிருக்கோம். ரெண்டாவது தையல் போடும்போதும் அதே 1/2 இன்ச்சு தான். அதுலேயும் வந்து எந்த இதுவும் உள்ள தள்ளியோ அவுட்டரில் போயோ போட்டுறாதீங்க. நீட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நீங்கள் இப்போ ஓவர்லாக் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே 2 இதுலேயும் இடுப்பு சுற்றளவுக்காக நீடில் மார்க் போட்டிருக்கோம். அந்த நீடில் மார்க் 2ஐயும் சேர்த்து சின்னதாக ஒரு நாட் மாதிரி, அதாவது ரஃபாக ஒரு ஸ்டிச் போடுவோம். இதை போட்டுட்டு இடுப்பு சுற்றளவு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இடுப்பு லூஸாக இருக்குது, டைட்டாக இருக்குது, வச்ச அளவு இல்லை அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது. சப்போஸ் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல டைரெக்டாகவே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இழுத்து பார்க்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாகவோ அல்லது 1/2 இன்ச்சு குறைவாகவோ கூட துணிக்கு தகுந்த மாதிரி வரலாம். இது நம்மளுடைய மிஸ்டேக் இல்லை, துணியினுடைய ஃப்ளெக்சிபிள் பொறுத்து வர்ற விஷயம். அதனால் நீங்கள் தையல் போட்டுட்டு மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 3 ஸ்டிச்சு போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இல்லாட்டினா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையலோ போட வேண்டி வரும் அல்லது பிரிக்க வேண்டி வரும். அதனால் நீங்கள் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த 3 தையல் நீங்கள் நீட்டாக ஒரே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அந்த ஆம்ஹோலில் வர ஜாயிண்ட்டை கைப்பக்கமாக தள்ளி விட்டுருங்க. இப்போ கையினுடைய சுற்றளவு நான் 5.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இதுவுமே நீங்கள் ஃபஸ்ட்டே நீடில் மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது தான். அந்த எட்ஜு வந்து மாறக்கூடாது. ஏன்னா நம்ம வைக்கும்போது கரெக்டாக வைப்போம், ஆனால் அந்த ஃபுட்டில் பட்டு ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஸ்லிப்பாகாத மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாடியில் வர ஆம்ஹோலை மேட்ச் பண்ணி கரெக்டாக அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்ட் பண்ணியிருப்போம். அந்த பெண்டிங்க்கு தகுந்த மாதிரி தையல் போடுங்க. அப்போ தான் வந்து அடிக்கையில் வந்து உங்களுக்கு சுருக்கம், அதாவது பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தையல், இது அப்படியே 3 தையல் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே கேப்பில் 1/2 இன்ச்சு தேவையில்லை, 1/4 இன்ச்சு கேப்பில் இதே ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிசுறு இதுதான் அன்ஈவனாக இருக்கும், அதை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டால் நீட்டாக தான் இருக்கும். அது அப்படி போடுறவங்க ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த இடத்துல அடிக்கையில் பெண்ட் பண்ணணும். அது அப்படி தேவையில்லை. நீங்கள் போடும்போதே அந்த 3 தையலுமே லைட்டாக பெண்ட் பண்ணியே மேலே போட்டுக்கோங்க. இப்போ வர சைடில் வர எக்ஸ்ட்ரா அந்த ஜாயிண்டில் வர பிசுரை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு வலது கை இடது கையில் வித்தியாசம் வரும். அந்த மாதிரி வர்றவங்க வலது கைக்கு எவ்வளோ இடது கைக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பர்டிகுலராக மெஷர் பண்ணியே கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஒரு கையில் என்ன அளவோ அதே அளவு இன்னொரு கைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்ட் அதில் ஏற்கனவே நம்ம கட்டிங் போடும்போது மார்க் பண்ணியிருக்கோம், அந்த ஷேப்லேயே கொண்டு போயிருங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு நாச்சஸ் வந்து கரெக்டாக மேட்சிங் ஆகணும். அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி தையல் கொண்டு போயிருங்க கீழே. அதே மாதிரி 3 தையல் நம்ம போட்டுக்கலாம். மூணு தையல் வந்து ஈவனாக போட்டுக்கலாம். 3 தையல் தான் இல்லை, நீங்கள் 4 தையல் கூட வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் உடம்பு வந்து கொஞ்சம் நம்ம உடம்பு பெருசாச்சுன்னா பிரித்து விடணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம போடுறோம்.
அது என்ன பர்பஸோ அதுக்கு வந்து நீங்கள் 3 தையலோ 4 தையலோ எப்படி வேணாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே போடுறது வந்து இந்த 3 தையல் தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இதில் வந்து அந்த சென்டர் டாட் வந்து நம்ம அழுத்தி 2 பக்கமும் ஈவனாக கட் பண்ணாமல் பிடிச்சிருந்தோம்னா இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் தையல் போடுற மாதிரி வரும். ஏன்னா அந்த இடம் ஒரு சிலருக்கு லூஸ் கொடுக்கும். ஏன்னா ஹிப்பு வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு அந்த இடம் என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த பெண்ட் இல்லாதனால ஒரு லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் கப் ஷேப் வந்து 2 சைடும் இழுத்து பிடிச்சி தான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ, எதை ஃபாலோ பண்ணால் அந்த ஃபினிஷிங்கை நீங்கள் நீட்டாக கொண்டு வர முடியுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி நான் தைக்கும்போது எனக்கு இந்த ப்ளவுஸ் நல்லா நீட்டாகவும் வந்திருக்கு, ஃபினிஷிங்காகவும் வந்திருக்கு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.